சுவாமி சுவாமி சுவாமி. இவன் ஒருத்தன் இன்று ஒரு அதிர்ச்சி தகவல் என்று ஏதாவது ஒரு அதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருப்பான் போல இருக்கிறது. என்ன அதிர்ச்சி தகவல் தானே? ஆமாம். அடே, நான் ஏதோ விளையாட்டாக கேட்டால் ஆமாம் என்று தலையாட்டுகிறாயே. ஆமாம் பட்டரே. உண்மையிலேயே அதிர்ச்சியான சமாச்சாரம் தானா? சரி, சீக்கிரம் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு என்ன விஷயம் என்று சொல். என்ன, அவருக்கு சொல்ல வேண்டாம் என்கிறாயா? இல்லை, அவரும் வரட்டும். வரட்டுமா? சரி, வரட்டும். என்ன பட்டரே, இங்கு நின்று கொண்டு இவனோடு வார்த்தை ஆடிக்கொண்டிருக்கிறீர்? உள்ளே போய் 1000 தொன் நெய்வேத்தியத்தையும் வெளியே எடுத்து வந்து விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். வெளியே கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. இல்லை சுவாமி, அதை சொல்லத்தான் வந்தேன். நெய்வேத்தியத்தையே அங்கு காணும். நெய்வேத்தியத்தை காணோமா? திருக்கச்சினம் கண்ணில் படாமல் பூனை போல் உள்ளே நுழைந்திருப்பாரா? நுழைந்திருக்கட்டுமே. அப்படி இருந்தும் 1000 தொன்னை சக்கர பொங்கலையும் இத்தனை பேர் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு எப்படி எடுத்துக்கொண்டு போயிருக்க முடியும்? இதோ பார் மணவாளா, நான் உன்னை அங்குதான் உட்கார்ந்திருக்க சொன்னேன். ஆணி அடித்தார் போல் அங்குதான் உட்கார்ந்து இருந்தேன் ஐயா. உள்ளே ஒரு ஈ எறும்பு கூட போகவில்லை. உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து விட்டு வந்தேன் பார். என் புத்தியை. ஏனப்பா, திரை போட்டுதானே இருந்தது? ஆமாம் ஐயா, திரை போட்டது போட்டபடியே தான் இருந்தது. உள்ளே ஏதும் ஆள் நடமாட்டம் தென்பட்டதா? ஆளா? நான் தான் சொன்னேனே, ஒரு ஈ எறும்பு கூட அந்த பக்கம் போகவில்லை என்று. பட்டர் சுவாமி சொன்னது போல் கொஞ்ச நேரத்தில் திரையை விலக்கி நெய்வேத்தியத்தை வெளியே எடுத்துக்கொண்டு வரலாம் என்றுதான் நினைத்தேன். ஒரு நொடியில் என் இதயமே நின்று போய்விட்டதையா. அங்கே நெய்வேத்தியத்தை காணவில்லை. 1000 தொன்னை பிரசாதத்தையும் எடுத்துக்கொண்டு போன அந்த அதிசயத்தினுடன் யாரடா? சுவாமி, தொன்னைகள் அப்படியே இருக்கின்றன. ஒவ்வொரு தொன்னையிலும் என் கையாலேயே நிரப்பி வைத்த சர்க்கரை பொங்கல் தான் இல்லை. என்னது, 1000 காலி தொன்னைகளா இருந்தன? ஆமாம் ஐயா, ஒரு தொன்னையிலும் கூட பிரசாதம் இல்லை. என்னடா அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருக்கிறது. நீ தூங்கி தொலைத்து விட்டாயோ என்னவோ? இல்லை என்றால் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே. யாராவது உள்ளே நுழைந்திருந்தால் கூட தொன்னையிலிருந்து பிரசாதத்தை மட்டும் வழித்தெடுத்து கொண்டு போக முடியுமா? இப்படி ஒரு திருட்டை யாரால் செய்ய முடியும்? ஒரே ஒருவனால் மட்டும்தானே ஐயா முடியும். அந்த கலியுக வரதனால் மட்டுமே இந்த லீலையை நடத்த முடியும். பேரருளாளனே, பக்தவச்சலா, உலகேத்தும் ஆழியான் அத்தியூரானே, கண்டுகொண்டேனப்பா. நீ ஏன் இப்படி விளையாடுகிறாய் என்று கண்டுகொண்டேன். இன்னுமா புரியவில்லை உங்களுக்கு?